ஒரு மயான அமைதி இருக்குது. அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் இருந்தது. ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன், மற்றது என்னன்னு தெரியாது. ட்ரெய்லர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் கை தட்டுறாரு, பயங்கரமான ப்ரெஸ் மீட் சொல்லி கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஒரு டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு விதமாக இருக்கும். எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன். அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது. கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும். மற்ற கதைங்க நான் கேட்கல. பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யுவர் ஷேம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும். அது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க. பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், சின்னதாக ஒரு குற்றம் உணர்ச்சி, அது வந்து அந்த மாதிரி சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம். அது பெரிய ஹிட்டும் ஆச்சு 1 and 2. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது, போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்குன்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஆனால் அது முழுமையான எப்பவுமே எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides காயின் ஹேஸ் 2 sides. அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காம அந்த சைடு என்ன நடக்குது, அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன, அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கையாக இருக்குது. தப்பான படமாக 100% இருக்காது. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற போர்ஷன்ஸில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம ஆதித்யா, நீ என்ன சொன்னதுக்காக நான் சொல்ல, 96க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா ஒரு சூஸே பண்ண மாட்டான். ஸோ ஆதித்யா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு, அப்புறம் சோஃபியா, அப்புறம் வராத சாண்டி, ஜனனி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன், நான் இன்னும் எந்த பொசிஷன்ஸ் வரல. இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டா நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து. ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம், ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை. என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமாலே இப்படியும் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது, அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், மியூசிக், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தினேஷ், எல்லாருக்கும், பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா படமும் வெற்றி வந்து இங்கே ப்ரெசன்ட் மீடியா கிட்ட தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள், ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் நம்ம டீமுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹாட்ஸ்பாட். படத்தை பற்றி சொல்லணுன்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் விக்னேஷ். விக்னேஷ் வந்து ஒரு 4 வருஷமாக பழக்கம். ஸோ லாக்டவுன் டைமில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு ஃபுல் லாக்டவுன் டைம் இருக்கிறப்பயே, முதல் கனவே 2. ஸோ அங்கேருந்து எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அவர் வந்து திட்டம் 2 படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இன்பிட்வீன் இந்த கதையை அவர் நரேட் பண்ணார். பண்ணுறப்பே இட் வாஸ் லைக் வெரி கன்வின்சிங். ஸோ உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட் த திட்டம் 2. ஸோ அதுக்கப்புறம் படம் ஆல்மோஸ்ட் 1 year, more than a year. இப்போது இட் ஷேப்ட் வெல். ஸோ படம் ட்ரெய்லர் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ட்ரெய்லர் நல்லா ஒரு ரிசப்ஷனில் இருக்குது. ரெண்டுமே லைக் கிரிட்டிக்ஸும் நிறையா இருக்குது, பாசிட்டிவாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ஒன்லி ஒன் திங் இஸ், படத்தை எல்லோரும் பாருங்கள். படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் த புக் வித் இஸ் கவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் பிஸ்னஸாக பார்க்குறப்போ we were having like very tough time. ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 months-ஆகவே வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பிகாஸ் பீங் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அஸ். அப்போது சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ் கண்ணன் ஹீ ஜாயின் ஹேண்ட் வித் அஸ். ஸோ இந்த இடத்துல படம் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா he plays the major role for that. And thanks for that, Dinesh. And thanks for everybody. Thank you, thanks for coming. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாட்ஸ்பாட் அப்படின்னா விக்னேஷ் கிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் அவருக்கு திட்டம் 2ன்னு ஒரு படம் வந்து தயாரிச்சிருந்தோம் எங்கள் நிறுவனத்தில். ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிபிளான டேரக்டர் அவர். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுவார் ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல. ஸோ ட்ரைலரை பார்த்து யாரும் இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண வேணாம். இது நீங்கள் நான் ப்ரெஸ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப போல்டாக வந்து நடித்து இதை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் ஆன்போர்டே வந்தேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் ஹாட்ஸ்பாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கேஜிபி டாக்கீஸ் பாலா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செவன்வாரி பிக்சர்ஸ் இவர் சுரேஷ் சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கோகுல் பினாயா அவர் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம். அவர் டிஓபியாக இருந்து ப்ரொடியூசராக ஸ்டெப்பின் ஆகுறாரு. ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். அண்டு நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்புகிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து எல்லோரும் இங்கே சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரொம்ப அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது நான் இதை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல். ப்ரொடியூசர் சார் அண்ட் சிக்ஸர் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து March 29 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து 2 வாட்டி கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறமா அவரோட திட்டம் 2 பார்த்தேன். பார்க்கும் போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது. பட் அல்டிமேட்லி எண்டில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல நோட்டில் தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்டட் ஹிம் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக ஹி நரேட்டட். அண்ட் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல. பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன ஃபிலிம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா. என் மேலே ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர், கலையரசன், சாண்டி மாஸ்டர், ஆதித்யா பாஸ்கர், சுபாஷ், கௌரி கிஷன், நமோ அபிராமி, ஜனனி, சோஃபியா, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்துல வந்தாங்க. அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்லியா, பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் முத்தையன், வான், சதீஷ் ரகுநாதன், கேமராமேன் கோகுல் பனா எல்லாருமே ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எப்படி சொல்றது, நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யுவர் ஷேம்ஃபுல்லி 1, 2 அது என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பேக்டை தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புறேன். மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது. எத்திக்கலி இல்ல பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா சொல்லிடவே கூடாதுன்னு அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அண்ட் இந்த படத்துலயும் அதே மாதிரி தான், எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டா எதையுமே சொல்லலை. அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு அதான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ. டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை மிஸ் பண்ணா தப்பாயிருன்றதுனால. அண்ட் வேலு பிஆர்ஓ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுலேருந்து நிறைய விஷயங்கள். அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன உனக்கு மட்டும் ஓகே ஓகே.
அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டம் 2 என்னோட ப்ரொடியூசர். இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் நான் 2 பேருமே புது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு.